வணக்கம் நண்பரே, நான் ரசஜா. கர்நாடக மாநிலம் சுங்கூர் பகுதியில் இருக்கிற ஒரு லாட்ஜுக்கு ஒரு இளம் கணவன் மனைவி வர்றாங்க. கணவனுக்கு 22 வயசு, மனைவிக்கு 20 வயசு. 2 பேரும் சேர்ந்து லாட்ஜில் ஒரு ரூம் போடுறாங்க. அடுத்த சில மணி நேரங்களில் 2 பேரும் உடல் ரீதியான தொடர்பு வச்சுக்கிறாங்க. அது முடிஞ்சதும் மனைவி சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவன் ஆசையோட சாப்பாடு வாங்க போறார். போயிட்டு திரும்பி வந்தவர் தான் தனியாக விட்டு போன தன்னுடைய மனைவி ரூம்ல ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு கதையை அழுறார். இவர் போயிட்டு வந்து இந்த 1 மணி நேரத்துல இந்த இடைவெளியில தன்னுடைய மனைவியை இப்படி கொடூரமா கொன்னது யார்? இத புலன் விசாரணை பண்ண வந்த போலீஸ் அதிகாரிகள் இந்த கிரைம் சம்பவத்துக்குள்ள தான் அவிழ்க்க போற இந்த மர்ம முடிச்சுகளுக்குள்ள இப்படியெல்லாம் நடக்குமா உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ந்து போறாங்க. இது மைசூர்ல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு வழக்கா மாறுறது. இந்த கிரைம் சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, நேரடியாக இந்த கிரைம் சம்பவத்துல போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஆகஸ்ட் 22, 2025 கர்நாடக மாநிலம் மைசூர் டிஸ்ட்ரிக்ட்ல சாலிகிராமா தாலுக்குன்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியில் இருக்கிற ஒரு லாட்ஜில் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கணவன் மனைவி. அந்த கணவனுடைய பேர் சித்தராஜு, மனைவி பேர் தர்ஷிகா அப்படின்னு அழைக்கப்படுகிற ரஷிதா. இந்த 2 பேரும் போறாங்க. 2 பேரும் தனியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்கிட்டுக்காக போயிட்டு அடுத்த 1 மணி நேரத்துல இவர் ரூமுக்குள்ள போகும்போது அந்த ரூமே புகை மண்டலமா இருக்குது. அதுக்குள்ள இவர் உள்ள போய் பார்க்குறாரு. இந்த பெட்ல இவருடைய மனைவி படுத்து கிடக்குறாங்க. அவங்க வாய் பகுதி ஏதோ கிழிஞ்சு போன மாதிரி இருக்குது. அங்கேருந்து ரத்தம் கொட்டி கிடக்குது. ரூம் முழுவதும் ரத்தம் சிதறி கிடக்குது. அப்பதான் பாக்குறாரு, அங்க ஒரு சார்ஜர்ல போனும் சார்ஜர் அப்படியே தொங்கி கருகி போன நிலைமையில இருக்குது. இதை பார்த்ததும் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாரு. தன்னுடைய மனைவி போனை சார்ஜ் போட்டே பேசிட்டு இருந்திருக்காங்க, அதனால போன் வெடிச்சு இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு அங்கிருந்து ரிசப்ஷனுக்கு ஓடி போயிட்டு தன்னுடைய மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு, உங்களை காப்பாற்றணும், உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது நீங்க ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அலறாரு. ரிசப்ஷன்லேருந்து இந்த ரூமுக்கு போயிட்டு உள்ள செக் பண்ணவங்க ஏற்கனவே உங்களுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை தெரிவிக்கிறாங்க. ஒரு போலீஸ் டீம் அங்கே வர்றாங்க. வரும்போதே ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் அந்த இடத்த சீல் பண்ணிட்டு அந்த இடத்துல வேற ஏதாவது தடயங்கள் கிடைக்குதா, இந்த விபத்து எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற ரீதியில அதை அணுகும் பொழுது இது ஒரு சாதாரண விபத்து, போனை சார்ஜ் போட்டுக்கிட்டே பேசும்பொழுது இந்த மாதிரி விபத்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி லோக்கல் போலீஸ்லாம் நினைக்கும் பொழுது ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு அதிகாரி மட்டும் சொல்றார், இந்த புகையை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது இது சாதாரணமா இந்த மாதிரி சார்ஜ் போட்டதுலேருந்து வந்த புகை இல்லை, இதுல வேற ஏதோ வெடிமருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அவர் சந்தேகப்படுறாரு. அதனால இதை ரொம்ப தீவிரமா பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன், சார்ஜர், அங்க இருந்த மற்ற விஷயங்கள்லாம் எடுத்து லேபுக்கு அனுப்புறார்.